ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை எழுதிட்டு வந்தோம் ஐயர்கிட்ட போயிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி இருக்கும். 10:45 to 11:45 நல்ல நேரம் டைம் குடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் வீட்லேயே 10:30 மணி ஆயிடுச்சு அது எழுதுறதுக்கு. இப்போ ஒரு ½ hourல கடைக்கு போயிடுவோம் இன்விடேஷன் வந்து அடிக்கிறதுக்கு. பத்திரிக்கை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு 4-5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. கார்த்திகை மாதமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அவசரமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ரெடி ஆயிட்டாங்க. அம்மாவும் வரதுனால ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை மார்கழியில் நம்ம கொடுக்க கூடாது. அப்புறம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்க முடியாது. எல்லாமே இந்த 15-20 நாளைக்குள்ளதான் நாங்க பண்ணணும். அதனால எல்லாமே அவசரமா போயிருக்கு. அதுலயும் நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும்ன்றதுனால அது ஒரு 4 நாள் 3 நாள் தான் இருக்கிறதுனால நிறைய வேலை இருக்கு. அது 3-4 நாளுக்கு பத்திரிக்கை ஆபீஸ்ல போய் என்ன பத்திரிக்கை பாக்குறோம், எப்படி பண்றோம் அதெல்லாம் போய் பார்க்கலாம். டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இப்போ பத்திரிக்கை ஷாப்புக்கு போகலாம், இன்விடேஷன் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 11:10 11:45 முதல்ல நம்ம ப்ரொசீஜரை முடிச்சு அப்படி கவர் எடுப்பேன் 2 பேரும் ஓகேம்மா. எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காமே ஒவ்வொரு கார்டு பின்னாடியும் சொன்னாங்க. ப்ரைஸ் போட்டிருக்குன்னாங்க சொன்னாங்க. ஒவ்வொரு கார்டுகிட்டையும் ப்ரைஸ் இருக்குது பாருங்க. கவருக்கு பின்னாடி ப்ரைஸ் சொன்னாங்க. விலையும் கம்மியாக இருக்குமா? 38 ரூபா. அழகாக இருக்கே, டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ கார்ட்ஸ் அடிக்கிறீங்க? பிரியா, பெரிய ஆட்டு மந்த கூட்டம் நம்ம தான். ஒரே ஒரு குருக்கில் ஒரு வழி விடுங்க. என்னடா கலர் கலராக இருக்குது, ஒரே டிசைன் அதெல்லாம் நல்லா இருக்கா? 25 rupees. சூப்பர். விளையாடுங்க. இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதே ரேட்டு தான். அது எதுக்கு பெருசா இது பாருங்க, இங்க இங்க பாருங்க, இது எதுவுமே இல்ல. இங்க பாருங்க, ஓபன் பண்ணாத உள்ள இருக்கு. அப்ப இதுலயும் தான் ஓபன் பண்ணா உள்ள இருக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கிறது வேணான்றேன். பார்த்தது அப்ப என்னன்னா நம்ம கவர் வேணாம்னு சொல்லிடலாம். கவர் வேணாட்டி இன்னும் காசு கம்மியா இல்ல. இல்ல, அப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது காட்டுங்க. அப்படி பார்த்தா இந்த இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. மெரூன் கலர். இது எதுவுமே மாத்த வேணாம். ஆமாடா, இதெல்லாம் பாருங்க. பிள்ளையார் எல்லாமே எடுத்ததுல காசு கேளுன்னு கேளுங்க. அவன் தான் சிரிக்க மாட்டான். இவன் கொடுத்துட்டு வரா. இல்ல, மங்களகரமா எழுதுனா அவ்வளவுதான். விடுங்க, இதான் மங்களகரமா. இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அம்மா வந்து மங்களகரமா வேணும், கலர் பிரைட்டா வேணும்னு சொன்னதுனால அஸ்மா இந்த கலர் கொண்டு வந்து குடிக்குறா. ஆமா, எது கேட்டா ஆன்ட்டி வேணாம், என்னமோ லைட்டா இருக்கு, வேணாம் இது கிரே கலரா இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பத்திரிக்கைலாம் வந்து ஒரு மாதிரி மெரூனு மஞ்சள் இந்த மாதிரி தான் மங்களகரமா இருப்பல. அதனால அஸ்மா என்ன வந்து மங்களகரமான பிங்க் பச்சை. இங்க பாருங்க, இங்க மங்களகரம் தான். இது யாராச்சும் இந்த கலர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து அஸ்மா மாதிரி குழந்தைங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூண்டில் அடைச்சி வச்சுக்கலாம். சும்மா சொன்னாலும் ஆமாங்கிறாங்க. ஒரு ஃபார்மாலிட்டி சொன்னா கூட ஆமா. இது எவ்வளவு நல்லா இருக்கு டிசைன். புடவை தொங்க வெட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறாங்க அம்மா. இன்னொன்னு கேட்டா வெள்ளை கலர் மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. வெள்ளையா இருக்கு. மயில் அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு வேற இருக்கு. அப்புறம் ஆன்ட்டியோ மான மயில் சோகமா இருக்குன்றவாங்க. நமக்கு திரும்பிருக்கு. எப்படி எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டை சுத்தி மயில் தான் இருக்கா, அதனால மயில் சீக்கிரம் செலக்ட் பண்ண. இன்னொன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்க இதெல்லாம் என்ன போட்டு பின்னாடி வந்துருச்சு அப்படின்றாங்க. இது தங்க கலர்ல இருக்கு. ஏய் கோல்டன் கலர்டா. சொல்லுவாங்க என் பொண்ணே ஒரு தங்கம், என் பொண்ணுக்கு தங்க கலர். ஆமா, இதுதான் உண்மை. என் பொண்ணு தங்கம் தான். நம்ம வீட்டு போறது தங்கம். ஏய் இது சூப்பரா இருக்குதுமா.
அம்மா இது கொடுத்துட்டீங்களா செக் பண்ண சொல்லி அட்டை வாங்கிட்டு போனாங்க இல்லை பார்த்து கொடுத்துட்டாரு 50 ரூபாய்க்கு தெரியல. என்னம்மா பத்திரிக்கை இம்புட்டு ரேட்டு போட்டு வச்சிருக்கிறேன் நீங்க பாருங்க கல்யாணம் பண்ணே உட்காந்து கல்யாணம் கடைக்கார மாதிரி இருக்குது பார்க்க. தலையில் உட்காந்து ரொம்ப நல்லா வருது டேரக்டர் மட்டும் எழுத வரலையா ராணிப்பேட்டைன்னு தனி மாவட்டம் போட்டாங்க. வேலூர் வந்தது இது வந்து அங்கிளா தாலுக்கா எல்லாம் எழுதி வீட்டில் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்தேன். நிறையா சொதப்பிடுச்சு. அது இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கோம். இப்போ அவ்வளோதான் ஃபைனல் முடிச்சாச்சு. கார்டை செலக்ட் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு கிளம்புறேன். கார்டு மிஷின் இருக்காங்கண்ணா பிரியா அவ்வளோதான். நீங்கள் பத்திரிக்கை முடிஞ்சுதா? ஒன்று முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். பத்திரிக்கை ஆயிடுச்சு. நாங்கள் வந்து போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா? அவ்வளோதான். எல்லாம் முடிச்சிட்டோம், கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:50 ஆயிடுச்சு. ஹோட்டலில் கண்டுபிடிச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப. சரி, பார்த்து பத்திரமா போங்க. நான் அப்படியே கிளம்புறேன். எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போகிறோம். பாய் 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 பாய்.